இந்த புதிய நாள் நம்முடைய தேவநாயக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம தூங்குவோம். இன்றைக்கு நம்முடைய தேவநாயக கர்த்தர் நினைப்பூட்டுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, அவர் நம்முடைய செய்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நம்ம கையிட்டு செய்கிற என்னென்ன வேலைகளா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை விவசாயமா இருக்கலாம், ஒருவேளை அலுவலக பணிகளா இருக்கலாம், ஒருவேளை ஆசிரிய பணிகளா இருக்கலாம், ஒருவேளை கவர்மெண்ட் உத்தியோகமா இருக்கலாம், ஒருவேளை நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம், தொழில்கள் பண்ணலாம், வியாபாரங்கள் பண்ணலாம், எந்தெந்த காரியங்களா இருந்தாலும் சரி, கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் எல்லா காரியங்களிலும் தேவநாயக கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். நம்ம யோசிக்கலாம், இது வரைக்கும் நான் எவ்வளவு தூரம் வேலை செஞ்சிருக்கேன், நான் ஒன்றையுமே சேர்த்து வைக்கலையே, என்னுடைய பின்னாட்களுக்கு நான் ஒன்றையுமே பிரயோஜனமாய் இந்த வேலை மூலமா ஒன்றும் பெற்றுக்கொள்ளவில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா கர்த்தர் நம்முடைய செயலை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார், நம்முடைய வேலைகளை கர்த்தர் அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். கையிட்டு செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதித்து தர போகிறார். அதன் மூலமாய் நாம் இனிமேல் இன்றைய தினம் முதல் புதிய ஆசீர்வாதங்களை நாம் அதன் மூலமாய் சுதந்திரத்துக் கொள்வோம். புதிய திருப்திகளை, புதிய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். விசேஷமாய் வருங்காலத்திற்குரிய தேவைகளையும் நாம் அங்கே சந்திப்பதற்கு ஏற்ற விதமாய் நாம் இந்த வேலைகளை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். நமக்கு தேவன் நம்முடைய கைகளின் வேலைகளை அவ்வளவாய் ஆசீர்வதித்து போகிறார். எதிர்காலத்தினுடைய தேவையை சந்திப்பதற்கும், நம்முடைய எதிர்காலத்துல இருக்கிற நம்முடைய எல்லா காரியங்களையும் சந்திப்பதற்கும் நம்முடைய சேவிங்ஸாகவும் கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து வருகிறார். எனவே அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார். நம்முடைய தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து தரப்போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இந்த நாளை துவக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.